வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாம்சங் சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜு. இது என்னாச்சு அப்படின்னா கூலிங் வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்ள ஃப்ரீஸ் டோரில் மற்றபடி எல்லாமே இருக்குது, அந்த ட்ரேலாம் இருக்குது, ஆனால் கூலிங் இல்லைனாங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 1 வீக் முன்னாடி ஒருத்தர் சர்வீஸ் பண்ணிட்டு போனாராம். அது வந்து அவுட்ரு கண்டன்ஸ் அடித்து ஸ்ட்ரெயினர் மாற்றி எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. ரெடி பண்ணியிருந்தாலும் வெல்டிங்கில் வந்து லீக்கு. நம்ம இன்றைக்கி அதை வந்து வெல்டு அடிச்சுட்டு மறுபடியும் கேஸ் சார்ஜ் பண்ணலாம். ப்ரெஷர் போட்டிருக்கேன், அதில் பாருங்கள் லீக்கேஜ் தெரியுது, பபுள்ஸ் வருது. நம்ம வந்து இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 100 PSIக்கு மேலே கொடுக்கக்கூடாது. நான் காயில் வந்து டேமேஜ் ஆகிரும், வளைஞ்சிரும். அதனால் பார்த்தோன்னே லீக் தெரியுது. நம்ம என்ன பண்ணலாம்னா அதை வெல்டு அடிச்சுட்டு மறுபடியும் கேஸ் சார்ஜ் பண்ணிடலாம். வெல்டு அடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிளாஸ்டிக் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெல்டு அடிக்கலாம். இது பார்த்திங்கன்னா 600 கேஸ், 600 ஏங்க இது இந்த கேஸு. நம்ம ப்ரெஷர் கொடுத்தெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு அதில் பின்வால்வு இருக்கும், அதையும் வெளியில் எடுத்துகிட்டு நம்ம அதுக்கப்புறமா வெல்டு அடிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வெல்டு அடிக்கக்கூடாது. இது பார்த்திங்கன்னா பின்வால்வு போட்டு நம்ம கேஸ் சார்ஜ் பண்ணாமல் பண்ணிக்கலாம், இல்லை பஞ்ச் பண்ணிட்டு வெல்டு அடிக்கலாம், அடிச்சுக்கலாம். அது நம்ம விருப்பம். அந்த ட்ரெயின் ட்ரேவை எடுத்துகிட்டு நம்ம அதுக்கப்புறம் வெல்டு அடிக்கலாம். 2 ஸ்க்ரூ இருக்குங்க, நம்ம கழட்டிட்டு அதை வெளியில் எடுத்துக்கலாம். இங்கே பேக் சைட்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் இருக்குது. நான் நல்லா வெல்டு அடிக்கலாம் தகரம் யூஸ் பண்ணுறேன். வெல்டு அடிக்கல பார்த்தீங்கன்னா அந்த வெல்டிங் ஃபினிஷிங் அடிச்சிட்டிங்கன்னா நமக்கே தெரியும், அந்த இடத்துல லீக் ஆகாது அப்படிங்கிறது தெரியும். நம்ம கொஞ்சம் பிசுறாக நல்லா நான் ஹீட் பண்ணாமல் அடித்தா தான் அது ஒரு மாதிரி இருக்கும், லீக் ஆகும். நம்ம நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ராடு யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். அப்போ அதில் வந்து லீக்கேஜ் ஆக வாய்ப்பு கம்மி. அது ஒரு சிலர் வந்து அந்த வெல்டு அடிக்கிலே பார்த்தீங்கன்னா இது லீக் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது தெரியும். திரும்ப ப்ரெஷர் போட்டு பார்த்துக்கலாம், இல்லாட்டி நம்ம அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். அந்த லீக் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா. நான் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜில் வந்து நான் எதுவுமே மாற்றலை. நான் இப்போ அந்த வெல்டு மட்டும் அடிச்சுட்டு கேஸ் சார்ஜ் பண்ணுறேன். ஸ்ட்ரைனரோ வேறு ஃப்ரெஷ் அவுட் எதுவுமே பண்ணல. நான் பாருங்கள் வெல்டு மட்டும் அடிச்சிட்டேன். ஏன்னா இப்போ தான் ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம கேஸ் சார்ஜ் பண்ணி பார்க்கலாம். ஃபுல்லாக ஆயில் ட்ரெஸ்ஸிங் தான் இருந்தது. நம்ம முதல்ல எடுத்திருந்த பின்னாலும் மறுபடியும் அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக்கம் போட்டு மறுபடியும் கேஸ் சார்ஜ் பண்ணலாம். நான் வேக்கம் போடுறேன். வேக்கம் போடையில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் வேக்கம் போடுங்க. ஃப்ரிட்ஜுக்கெலாம் 1/4 மணி நேரம் போதும். இல்லை ஒரு சிலர் வந்து செல்ஃப் வேக்கம் யூஸ் பண்ணுவாங்க. செல்ஃப் வேக்கம் போடுற மாதிரி இருந்தாலும் போட்டுக்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் வேக்கம் போட்டுங்க. வேக்கம் போட்டதுக்கப்புறம் நம்ம கேஸ் சார்ஜ் இப்போ கேஸ் சார்ஜ் பண்ணலாம். கேஸ் பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் போட்டு ஏற்றுறதுனால ஏற்றிக்கலாம். அது மேக்ஸிமம் சிங்கிள் டோரில் பார்த்திங்கன்னா ஒரு 40 to 50 கிராம் கொடுத்துருப்பாங்க. அது எவ்வளோ போட்டுருவாங்களோ அது அந்த அளவு ஏற்றுறதுனால ஏற்றிக்கலாம். அப்படி இல்லை 600 கேஸ் பார்த்திங்கன்னா 0க்கு கீழே மைனஸில் தான் இருக்கணும், 0க்கு மேலே வரக்கூடாது.
ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏற்றிட்டு மறுபடியும் ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் கேஸு எவ்வளோ நம்ம 0க்கு மேலே போகாத அளவுக்கு நம்ம கேஸ் சார்ஜ் பண்ணிக்கலாம். கம்ப்ரஸர் ஆன் ஆயிடுச்சு. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரிட்ஜ் ஆஃபில் இருக்கலே கேஸ் சார்ஜ் பண்ணல ஒரு 30 PSக்கு மேலே வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஆன் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக டாப்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். டாப்அப் பண்ணிக்கலாம். இப்போ கண்டென்சர் நல்லா ஹீட் ஆகுது. உள்ளே கண்டிப்பாக கூலிங் இருக்கும். ஏன்னா கண்டென்ஸ் ஹீட் ஆனால் உள்ளே கண்டிப்பாக கூலிங் இருக்கும். ஸ்ட்ரைனர் வரைக்கும் ஹீட் வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா பேக் சைடு ஸ்டிக்கரில் வந்து எத்தனை கிராம் அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. இது வந்து 600A 134 எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பேக் சைடு ஸ்டிக்கர் இருக்கும். நம்ம அதை பார்த்து வெயிட் போட்டு ஏற்றுறனாலும் ஏற்றிக்கலாம். இப்போ உள்ள ஃப்ரீசர் கையில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆகுது, கூலிங் இருக்குது, அதே மாதிரி ஐஸ் ஃபார்ம் ஆகுது. மேலே ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா காயில் வர இடத்துல கேப்லரி வர இடத்துல தான் உங்களுக்கு ஸ்டார்டிங் ஐஸ் கட்ட ஆரம்பிக்கும். கை வச்சா ஒட்டுற கண்டிஷனில் இருக்குது. நல்லா தான் இருக்குது. இதே பார்த்தீங்கன்னா சோக் ஆகிருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து கூலிங் வராது. பேக் சைடு பார்த்தீங்கன்னா கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேக்கமில் போயிடும். நம்ம அதை வச்சே பார்த்துடலாம் கூலிங் வருதா வரலையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் வேறு ஒரு கமெண்ட் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.